ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நம்ம வந்து குல்பி எப்படி செஞ்சு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கோடை காலம். ஸோ இந்த கோடை காலத்தில் குல்பியை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப குளுன்னு இருக்கும். குல்பி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவோம். அதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதை தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். நாங்கள் வந்துட்டு 1 லிட்டர் பால் வாங்கி, பேக்கெட் பால் தான் வாங்கினது. பேக்கெட் பால் வாங்கி நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இருந்தாலும் நல்லா காய்ச்சணும், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும். அதுதான் மெயின். அதை வந்து மேலே ஆடை படர்ந்தாலும் திரும்ப காய்ச்சணும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி இது வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மைடு வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் சேர்ப்பேன். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் கெட்டியாக இருக்கும். அதுக்காக. இது வந்து ஐஸ் ஸ்டிக்கு, ஏன்னா குல்பி அந்த இது குத்துறதுக்கு வந்துட்டு ஸ்டிக் வேணும். அதுக்காக. இது வந்து சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ. இது கலருக்காக போடுறது. இது இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இருந்தால் போட்டால் கலராக நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு உங்கள் வீட்டில் 3 இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சணும். ஆல்ரெடி நான் காய்ச்சிட்டேன், இருந்தாலும் அகெயின் காய்ச்சணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்ச மேலே வந்து ஆடை படரும். ஆடை படர ஆடையை வெளியில் எடுத்து போடாமல் உள்ளே திரும்ப சேர்த்து விட்டு திரும்ப நல்லா காய்ச்சிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ பால் வற்றி நமக்கு கெட்டியாக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ குல்ஃபி வந்துட்டு நல்லா ஸ்வீட்னஸாகவும் க்ரீமியாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பால் கெட்டியாக இருக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம். அதுக்காக தான் வந்து நான் வந்து பால் பவுடர், அதாவது பேக்கெட் பால் வாங்கினது. சாதாரண பால்லையும் செய்யலாம். பட் சாதாரண பாலில் நல்லா காய்ச்சி நல்லா வத்த விட்டு செஞ்சால் நல்லா வரும். ஓகேங்களா? அதாவது பால் பவுடர்லேயும் செய்யலாம். பால் பவுடர் இருந்தால் அதையுமே வந்துட்டு சுடுதண்ணியில் கலந்து கெட்டியாக நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம வந்து பேக்கெட் பாலில் செய்கிறோம். இப்போ இது நல்லா காய்ச்சட்டும். நல்லா பொங்கி வர காய்ச்சிக்கங்க. நல்லா திக்காகணும். இப்போ நான் 10 நிமிஷமாக காய்ச்சிட்டேன். கொஞ்சம் முதல் இருந்ததுக்கு கொஞ்சம் வத்தி கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஜீனியை சேர்த்துடலாம். இதோட 1 லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் போடுறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஜீனியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு வகைகள் இருந்துச்சுன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் போடலாம். நான் வந்து முந்திரி மட்டும் போடுறேன். அதையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து இது வந்து கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மேட் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எதுக்குன்னா அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும், க்ரீமி கிடைக்கும். குல்ஃபியை பொறுத்த வரைக்கும் க்ரீமியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மில்க் மேட் கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போட்டது நல்லா காய்ச்சணும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அடி பிடிக்க விடக்கூடாது. சிம்மில் வச்சு காய்ச்சிங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க, அப்புறம் பிடிச்சிரும். சிம்மில் வச்சு காய்ச்சிங்க. இப்போ நம்ம குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து இருந்தால் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா கலருக்காக தான். இல்லாத பட்சம் நீங்கள் குவிட் பண்ணிடலாம். பட் போட்டால் நல்லாயிருக்கும். இருந்தால் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் போட்டு அதையும் நல்லா காய்ச்சிருங்க. இப்போ நல்லா வத்தணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு வத்த விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா க்ரீமாக ஸ்வீட்டாக கிடைக்கும். நல்லா பாலை நல்லா காய்ச்சி நல்லா வத்த விடுங்க. இப்போ நான் வச்சிருக்க அளவோட இன்னும் ஒரு 1/4 மடங்கு வத்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வத்தினதுக்கப்புறம் பார்க்கலாம். வச்சிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போடணும். நான் ஏலக்காய் தூள் போட்டால் நல்லா வாசனமாக இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு இப்போ நல்லா காய்ச்சுங்க. நல்லா கெட்டியாகட்டும். அது வரைக்கும் காய்ச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து வத்த விட்டேன். நான் வச்சிருந்ததை விட பால் வந்து நல்லா வத்திருச்சு. தெரியுது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். இப்போ இது சுட இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட குல்பி அச்சு இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து டம்ளரில் தான் வைக்க போகிறேன். இந்த டம்ளரில் தான் ஊற்றி செஞ்சு காமிக்க போகிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா பியூராக நல்லா கூலாக ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றி வைக்கணும். வந்து நம்ம ஆற வச்சோம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த சுற்றி உள்ள ஆடைகள் எல்லாம் சேர்த்து கரண்டியால் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே உள்ளே கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டம்ளரில் வந்து ஊற்றிடலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு குல்பி அச்சு இல்லை எங்ககிட்ட. நான் டம்ளர்லாம் ஊற்றி காமிக்க போகிறேன். நீங்கள் டம்ளரில் வந்து ஊற்றிடுங்க. டம்ளரில் ஊற்றி வைங்க எல்லாத்தையும். எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் ஸ்வீட்னஸ் நிறையாவும் இருக்கும். ஸோ கெட்டியாக பழ காய்ச்சதுல தான் இருக்குது. அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சா இது 8 மணி நேரம் இருக்கணும். குல்பி நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டிக்கை நடுவில் குத்தி வச்சா என்ன ஆகும்னா, அது சாஞ்சுக்கும், நடுவில் சென்டராக நிற்காது. அதனால இப்போ வச்சு 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுனா, மேல் பகுதியில் வந்துட்டு ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். உள்ளே வந்து தண்ணியாக இருந்தாலும் மேலே வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். அந்த 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் குச்சியை நடுவில் குத்தி வைக்கும் போது என்ன ஆகும்னா, அப்படியே பிடிச்சிட்டு நிற்கும். அதிலே நிற்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மணி நேரம் கழிச்சு டோட்டலாக 8 மணி நேரம் இருக்கணும். அந்த 2 மணி நேரம் கழிச்சு நான் குச்சியை வந்துட்டு இதில் குத்தும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஐஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வச்சுருந்தேன், 2 மணி நேரம் வைக்கல. இது 8 மணி நேரம் வைக்கணும். நான் வந்து ஸ்டிக்கு குத்தணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக இப்போ 3 மணி நேரத்தில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் இப்போ சென்டராக குத்திடுங்க. சென்டராக குத்தி இங்கே பாருங்கள், இது மாதிரி இப்போ வந்து உள்ளே போகும், நின்றுக்கும், அந்த இடத்துல நின்றுக்கும். அதுக்காக தான் இப்போ எடுத்தது. திரும்ப வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் சென்டராக குத்திருங்க. 3 மணி நேரம் கழிச்சு இப்படி சென்டராக குத்திட்டிங்கன்னா அது அப்படியே ஓகே. இது மாதிரி குத்தியாச்சு. இப்போ திரும்ப வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் வைப்போம். நல்லா நமக்கு 5 மணி நேரம் கழிச்சு கெட்டியாகி குல்ஃபி ரெடி ஆயிரும். 5 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக் வந்து உள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் ஒரு சுடுதண்ணிலையோ இல்லை பச்சை தண்ணிலையோ இது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக நமக்கு தனியாக கலண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், எதுக்குன்னா அந்த குல்ஃபி வந்து இப்படி உள்ளே நல்லா பிடிச்சிருக்கிறதுனால இப்போ எடுக்க முடியாது. இது மாதிரி தண்ணியில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இல்லைன்னா சுடுதண்ணியில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போதும், அழகாக நம்ம எடுத்துடலாம் குல்ஃபியை. அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணியில் வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நான் வந்துட்டு இது சில்வரில் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். குல்ஃபி வந்துட்டு ஒட்டாமல் வரும். கிளாஸில் கொஞ்சம் ஒட்டும். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஹோம்மேட் பாம்பே குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கடையில் வாங்க தேவையில்ல, 1/4 லிட்டர் பால் வாங்கினா போதும், நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் செய்யுங்க. இந்த வெயில் காலத்துக்கு குழு குழுன்னு குல்ஃபி ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சில்வரில் வைங்க, அதாவது குல்ஃபி கப் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வைங்க, இல்லைன்னா சில்வர் கிளாஸில் வச்சு வைங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.